வணக்கம். இது ரூபவாகினியின் பிரதான செய்திகள். நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். புத்தரிசி பொங்கல் விழா அனுராபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியில் ஜனாதிபதி தலைமையில். மாத்தளையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் பற்றி விசாரிப்பதற்கென விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு நியமனம். தமிழகத்தில் இடம்பெறும் இலங்கைக்கு எதிரான செயற்பாடுகள் தேர்தலை குறிக்கோளாக கொண்ட அரசியல் நகர்வாகும் என இந்திய முன்னணி வர்த்தகர்கள் தெரிவிப்பு. அரிய இன கடல்வாழ் உயிரினங்கள் பற்றிய ஆராய்ச்சியில் ஆய்வாளர்கள் மும்முரம். வடகொரிய விவகாரத்தில் அமைதி காக்கப்பட வேண்டும் என்று பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் கோரிக்கை. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். முதலில் உள்நாட்டு செய்திகள். புத்தாண்டின் புத்தரிசி பொங்கல் விழா அனுராபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு அருகில் இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்றது. இந்த சமய நடைமுறை ஜெயஸ்ரீ மகாபோதி அரச மரக்கிளை இலங்கைக்கு வழங்கப்பட்டதை தொடர்ந்து ஆரம்பமானதாக வரலாறுகள் சான்று பகர்கின்றன. உரிய காலத்தில் மழை பெய்து விவசாய நடவடிக்கைகள் வெற்றியளிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் விவசாயிகள் இந்த புத்தரிசி பூஜை வழிபாட்டை மேற்கொண்டு வருகின்றனர். இம்முறை புத்தரிசி பொங்கல் விழாவை கமநல அபிவிருத்தி திணைக்களம் ஏற்பாடு செய்துள்ளது. 9 மாகாணங்களைச் சேர்ந்த பெரும் எண்ணிக்கையான விவசாயிகள் தமது நெல் அறுவடையின் முதல் தொகுதியை ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு பூஜைக்காக வழங்கினர். இந்த புத்தரிசியை பானையில் இடும் புண்ணிய நிகழ்வு அட்டமஸ்தானங்களின் அதிபதி சங்கைக்குரிய பல்லேகம ஸ்ரீனிவாச தேரர் தலைமையில் நடைபெற்றது. அதன் பின்னர் ஜனாதிபதி புத்தரிசியை பானையில் இட்டார். ஆதிவாசிகளின் தலைவர் உருவருகிய வன்னியலத்தோ தேனை பூஜைக்கு வழங்கினார். ரத்னபுரி மகாசமன் தேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை சுனில் சாந்த வீரசேகர நல்லெண்ணெயை பூஜைக்காக வழங்கினார். விவசாயிகள் ஜனாதிபதியிடமிருந்து உயர் தரத்திலான விதை நெல்லை பெற்றுக் கொண்டார்கள். நாடு அரசியல் தன்னிறைவு காண்பதற்கு ஜனாதிபதி மேற்கொள்ளும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என ருவன்வெளி சைத்திய ராமையின் அதிபதி சங்கைக்குரிய பல்லேகம ஹேமரத்ன தேரர் தெரிவித்தார். ඊළඟ අලුත් සහල් මංගල්‍යයේ මේ මහා පාත්‍රයේ පුරවන්නේ ජනතාවට අහිත කර කෘෂි රසායනික දේවල් මේක ගොවි ජනතාවට වගේම පත්කන අපි සියලු දෙනාටම හොඳ ආරංචියක් ඇටියටයි මා දකින්නේ. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கான பிரதான சங்கநாயக்கர் சங்கைக்குரிய நுகேத்தன்னி பஞ்சாரந்த தேரர் உள்ளிட்ட மகாசங்கத்தினரும் வடமத்திய மாகாண ஆளுநர் கருணாரத்ன திவுல்கனே, முதலமைச்சர் எஸ்.எம். ரஞ்சித், பிரதி அமைச்சர்களான எஸ்.எம். சந்திரசேன, டபிள்யூபி ஏகநாயக்க ஆகியோரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். புலனறுவை மாவட்டத்தின் புத்தரிசி பொங்கல் விழா வரலாற்று சிறப்புமிக்க கல்விகாரை புனித பூமியில் இன்று காலை நடைபெற்றது. சங்கைக்குரிய வெண்டர்வாவை உப்பாலி தேரரின் உபதேசத்துடன் மதச்சடங்குகள் இடம்பெற்றன. பிரதி அமைச்சர் ஸ்ரீபால கம்லத்தும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். தமிழ்நாட்டில் இலங்கைக்கு எதிராக இடம்பெற்று வரும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தேர்தலை குறிக்கோளாக கொண்ட அரசியல் நகர்வாகும் என்று இந்தியாவின் முன்னணி வர்த்தகர்கள் சாடியிருக்கின்றனர். இந்த தற்காலிக பிரச்சினை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலவி வரும் பொருளாதார உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சில அரசியல்வாதிகளின் தூண்டுதல்களால் தமிழகத்தில் இலங்கைக்கு எதிரான போக்கு தீவிரமடைந்துள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவில் பாதிப்பை ஏற்படுத்துமா என்பது தொடர்பில் இரு நாடுகளின் முன்னணி வர்த்தகர்கள் அண்மையில் இந்திய கலாசார நிலையத்தில் கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டனர். தேர்தலை அடிப்படையாக கொண்ட அரசியல் முன்னெடுப்புகளுக்கு அடிபணிந்து வர்த்தக வாய்ப்புகளை விட்டுக் கொடுக்க தாம் தயாரில்லை என இந்திய வர்த்தகர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி கருத்து வெளியிடுகையில், இலங்கையின் பரப்பளவு நாட்டிற்கு மிகவும் முக்கியமான அதேவேளை நன்மை பயக்கக்கூடியதாகும். அதேபோல் கொழும்பிலிருந்து தென்னிந்தியாவுக்கு மிக குறைந்த கடல்சார் செலவினங்களுடன் பயணிக்க முடியும். இந்தியாவின் வடபகுதிக்கு செல்வதையும் விட அது மிகவும் இலகுவானது. தமிழகத்தில் எந்தளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கே ஆகும். அவை அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டவை. இலங்கை வர்த்தக ரீதியில் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாடென்றே நான் கருதுகின்றேன் என்று குறிப்பிட்டார். Basically linked to the political calendar, which I hope will pass through. These 4 states, 200 less
முன்னணி வர்த்தகர் லக்ஷ்மண் செனவரத்ன கருத்து வெளியிடுகையில் முன்னேற்றம் காணாத அரசியல் குழுக்கள் பல்வேறு பிரச்சினைகளை ஏற்படுத்தி போலியாக பிதற்றிக் கொள்கின்றனர். அதுதான் உண்மை. தற்போது சென்னை நகரில் ஒரு தேர்தலுக்கான ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றன. ஆனால் வியாபாரம் என்பது மிகவும் முக்கியமானது. இரு நாடுகளுக்கும் இடையில் வியாபாரம் மேற்கொள்வதற்கு உள்ள விருப்பம் அந்த செயற்பாட்டிலிருந்து கிடைக்கும் பயன்களின் அடிப்படையிலேயே தங்கியிருக்கிறது. குறிப்பாக இலங்கை வர்த்தகர்கள் இது பற்றி சீர்தூக்கி பார்க்கின்றார்கள். இந்தியா இலங்கையை பகைத்துக் கொள்வதன் மூலம் வர்த்தக ரீதியான தேவைப்பாடுகளை இழக்க நேரிடலாம் என்று குறிப்பிட்டார். மாத்தளையில் தோண்டி எடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் பற்றி முழுமையாக விசாரிப்பதற்கென ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆணைக்குழு ஒன்றை நியமித்துள்ளார். இது தற்போது போலீசார் மேற்கொண்டு வரும் விசாரணைகளுக்கு மேலதிகமான ஒன்றாகும் என ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் மகான் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். மாத்தளை வைத்தியசாலை முன்றலில் புதிய நிர்மாண பணி ஒன்றுக்காக மேற்கொண்ட மண் அகழ்வு நடவடிக்கை ஒன்றின் போது பல மனித உடல்களின் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இது தொடர்பில் முறையாகவும் வெளிப்படையாகவும் விசாரணை ஒன்றை மேற்கொள்ளுமாறு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தரப்பிற்கு பணிப்புரை வழங்கியிருக்கிறது. கலனி பல்கலைக்கழகத்தின் தொல்பொருளியல் பட்டப்பின் படிப்பு கற்கை நிலையை மேற்கொண்ட ஆய்வின் பின்னர் சம்பந்தப்பட்ட நீதிசார் மருத்துவ மற்றும் தொல்பொருள் ஆய்வறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த மனித எச்சங்கள் 1986க்கும் 1990 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதிக்குரியவை என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவிருக்கும் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு பற்றிய கலந்துரையாடல் கொழும்பில் உள்ள தாருசலாம் கேட்போர் கூடத்தில் இன்று காலை நடைபெற்றது. மாநாட்டு அமைப்பு குழுவின் தலைவரும் நீதி அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கிழக்கு மாகாண அமைச்சரும் அமைப்பின் பொறுப்பாளருமான ஹாஃபிஸ் நசீர் அகமட், பாராளுமன்ற உறுப்பினர் MT ஹசன் அலி, கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் MSS அமீர் அலி, கல்முனை மாநகர முதல்வர் கலாநிதி சிராஸ் மீரா சாஹிப் ஆகியோரும் நாட்டின் பல பகுதிகளைச் சேர்ந்த கல்விமான்களும் கலந்து கொண்டனர். அங்கு உரை நிகழ்த்திய அமைச்சர் ரவுப் ஹக்கீம் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் இந்த மாநாட்டை நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் நடத்துவது பற்றி ஆராய்ந்து வருவதாகவும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பண்டிகை காலத்தில் மக்களுக்கு தேவையான பொருட்களை சலுகை விலையில் விற்பனை செய்வதற்கு பல அரசு நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. இதற்காக கொழும்புக்கு மேலதிகமாக பல்வேறு பகுதிகளிலும் விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. சுங்க அதிகாரிகளால் அரசுடைமையாக்கப்பட்ட ஆடைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கொழும்பு 7 ஜாவத்தையில் அமைந்துள்ள சலுசல முன்றலில் விற்பனை செய்யப்படுகின்றன. எதிர்வரும் 12ஆம் தேதி வரையும் இரவு 10 மணி வரை இந்த சந்தை திறந்திருக்கும். நுகர்வோருக்கு 25% முதல் 75% வரை விசேட கழிவு வழங்கப்படும் என ஜாவத்த சலுசல முகாமையாளர் RM ஜெயசுந்தர தெரிவித்தார். භූමි ප්‍රමාණයක පවත්වාගෙන යන නිමියදුම් සහ වෙනස් වෙදිපිලි සේල් එකෙන් මේ බඩු ගොඩක් අඩු මිලට ගන්න පුළුවන්. විශේෂයෙන්ම මම කියන්න ඕන 125 ඉඳලා 175 දක්වා මිල අඩු කරලා තියෙනවා. ඒ හැම දෙයක්ම බ්‍රෑන්ඩඩ් අයිටම්, ක්වොලිටි අයිටම්. මිනිස්සුන්ට අඩුවට ගන්න පුළුවන්, තෙරපෙන්නේ නැතුව අර මේ හොඳට ගන්න පුළුවන්. මේ ටැන් වලට හොඳින් ගන්න පුළුවන්. சதோச நிறுவனமும் பல விற்பனை ஊக்குவிப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது. அரிசி, பருப்பு, சீனி உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. உள்நாட்டு விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட மரக்கறி வகைகளை சத்தோச விற்பனை நிலையங்கள் ஊடாக கொள்வனவு செய்யலாம். நியாயமான விலையில் சரியான நிறையுடன் விற்பனை செய்யப்படுவதால் தாம் சத்தோச விற்பனை நிலையங்களில் நம்பிக்கை கொண்டிருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ஏனைய பிரதேசங்களிலும் மக்கள் தமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதில் பெரும் ஆர்வம் கொண்டுள்ளனர். கொழும்பு உள்ளிட்ட மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் வர்த்தக நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் கூடுதலாக காணப்படுகிறது. இந்த பண்டிகை காலத்தில் திருடர்களிடமிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். புத்தாண்டு கால பகுதியில் நுகர்வோர் சலுகை விலையில் பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வகையில் 3 திவினெகுமா புத்தாண்டு சந்தைகள் இன்று வவுனியாவில் திறக்கப்பட்டன. இந்த 3 சந்தைகளையும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் திறந்து வைத்தார். குறிப்பாக மீள்குடியேறிய மக்களின் விவசாய உற்பத்திகளையும் சுயதொழில் உற்பத்திகளையும் விற்பனை செய்வதற்காக இந்த சந்தைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சமுர்த்தி திவினெகுமா கடனுக்கான காசோலைகளும் அமைச்சரினால் அங்கு வழங்கி வைக்கப்பட்டன. 100 சமுர்த்தி பயனாளிகள் இந்த கடனை பெற்றுக் கொண்டார்கள்.
வீழ்ச்சி கண்டுள்ள மரக்கறி விலை பண்டிகை காலம் நிறைவடையும் வரை அதே நிலையில் காணப்படலாம் என நுகர்வோர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். பெரும்பாலான நகரங்களில் மரக்கறி மற்றும் ஏனைய உணவுப் பொருட்களின் விலை நியாயமான மட்டத்தில் காணப்படுகிறது. பண்டிகை காலத்தில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பது ஒரு பொதுவான விடயம். ஆனால் இம்முறை புத்தாண்டு கால பகுதியில் உணவுப் பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளது. அரசாங்கத்தின் உரமானியம் மற்றும் திவினகம போன்ற திட்டங்கள் இதற்கு காரணமாகும். கொழும்பு மெனிங் வர்த்தக சந்தை உள்ளிட்ட அனைத்து சந்தைகளிலும் இன்று மக்கள் கூட்டம் கூடுதலாக காணப்பட்டது. தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்திலும் 1 கிலோ கத்திரிக்காய் 20 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. 1 கிலோ லீக்ஸ் 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரையும், 1 கிலோ கேரட் 35 ரூபாய் முதல் 85 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. மீகூட பொருளாதார மத்திய நிலையத்தில் 1 கிலோ கத்திரிக்காய் 25 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரையான விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ லீக்ஸ் 65 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரையும், கேரட் 1 கிலோ 80 ரூபாய் முதல் 85 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கடற்கன்னிகள் பற்றி கேள்விப்பட்டுள்ளீர்களா? இந்த கடற்கன்னிகள் உயிர் வாழ்கின்றனவா அல்லது இது ஒரு கற்பனை உயிரினமா என்பது தொடர்பில் நம்மில் பலர் கேள்வி எழுப்புகின்றனர். இது தொடர்பாக இன்றைய அறிவை தேடிய பயணம் ஆராய்கிறது. பல்வகையான உயிரினங்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கும் இந்த பூமியின் 2/3 பங்கு கடல் நீரினால் சூழப்பட்டுள்ளது. தற்கால நவீன விஞ்ஞான யுகத்திலும் ஆழ்கடல் பற்றிய ஆய்வு மனிதனால் இன்னும் முழுமையாக மேற்கொள்ளப்படவில்லை என்பது யதார்த்த உண்மையாகும். கடலின் ஆழத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரையே மனிதன் இன்று தமது ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளான். எனினும் ஆழ்கடலில் வாழ்கின்ற உயிரினங்கள் பற்றிய முழுமையான ஆய்வுகள் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. தினமும் புதிய உயிரினம் கண்டுபிடிக்கப்பட்டதென்ற செய்தி மாத்திரமே வெளிவருகின்றது. அத்துடன் ஆழ்கடலில் காணப்படும் உயிரினங்கள் தொடர்பான ஆய்வுகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர். கடல் கன்னி என்பது மேல் பகுதி மனித உடல் வடிவத்தையும் கீழ்ப்பகுதி மீன் வடிவத்தையும் கொண்ட ஆழ்கடல் பகுதியில் வாழும் புராதன கால புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விலங்கினமாகும். உலகின் பல்வேறு நாடுகளில் கலாச்சார புராண கதைகளில் கடல் கன்னிகள் இடம்பெற்றுள்ளன. புராதன ஆசிரியாவில் கடல் கன்னிகள் பற்றிய முதலாவது கதைகள் தோன்றியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அட்ரகாடிஸ் எனும் தேவதை தவறுதலாக தனது காதலரை கொன்றுவிட்டார் என்றும் இதனால் ஏற்பட்ட வெட்கத்திலிருந்து மீள்வதற்காக அவர் கடல் கன்னியாக உருமாறினார் என்றும் இந்த புராண கதை கூறுகின்றது. கிரேக்க புராணங்களிலும் கடல் கன்னிகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எனும் கடலோடி கரிபியன் கடலில் ஆய்வு பயணத்தில் ஈடுபட்டிருந்த வேளையில் கடல் கன்னிகளை கண்டதாக கூறப்படுகின்றது. 20ஆம் 21ஆம் நூற்றாண்டுகளில் கனடா, இஸ்ரேல், சிம்பாப்வே ஆகிய நாடுகளிலும் கடல் கன்னிகள் தென்பட்டமை பற்றிய தகவல்கள் வெளியாகின. ஆனால் கடல் கன்னிகள் இருந்தமைக்கான ஆதாரங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அமெரிக்க தேசிய சமுத்திர சேவை 2012ஆம் ஆண்டு தெரிவித்துள்ளது. கிரேக்க மன்னர் மகா அலெக்சாண்டரின் சகோதரியான தெசலோனிகே இறந்த பின்னர் கடல் கன்னியாக உருமாறியதாக கிரேக்க புராண கதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடல் கன்னிகள் பல பகுதிகளில் தென்பட்டதாக மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். கடல் கன்னிகள் உண்மையாக உயிர் வாழ்ந்துள்ளதா அல்லது உயிர் வாழ்கின்றதா அல்லது இது ஒரு கற்பனையா? இவ்வாறான ஒரு உயிரினம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளனவா என்பது பற்றி நாம் உயிரியல் துறை ஆய்வாளர்களிடம் கருத்துக்களை கேட்டோம். இதனை ஒத்த இதன் தோற்ற அமைப்புடைய பல உயிரினங்கள், பல முலையூட்டிகள் கடலிலும் மற்றும் நன்னீர்களிலும் வாழ்ந்து அழிந்ததற்குரிய சான்றுகள் உள்ளன. கடற்கன்னி போன்ற ஒரு உயிரினம் இருந்து அழிந்திருக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன என்றுதான் சொல்கின்றேன். ஏனெனில் இதற்கு போதிய சான்றுகள் இல்லையே ஒழிய சான்றுகள் ஒருவேளை அகப்படவும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. வர்த்தக விளம்பரத்தை அடுத்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். பிரதான செய்திகளில் தொடர்வன மேலும் சில உள்நாட்டு செய்திகள். இலங்கையின் பழமை வாய்ந்த மக்கள் குடியிருப்பான தந்திரிமலை உபதிசகம மக்களின் பிரச்சினைகளை கண்டறிவதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அங்கு நேரில் சென்று பார்வையிட்டார். இந்த கிராமத்தின் பல பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க ஜனாதிபதியின் இந்த பயணம் துணை புரிந்துள்ளது. உபதிசகம மக்கள் ஜனாதிபதிக்கு மகத்தான வரவேற்பு அளித்துள்ளனர்.
துளான கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட இந்த கிராமத்தில் 41 குடும்பங்கள் வாழ்கின்றன. இந்த கிராமம் பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தலையும் எதிர்கொண்டிருந்தது. அவர்கள் வாழும் பகுதி வன பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமானதால் அவர்களுக்கு சட்ட ரீதியான காணி உரிமை இல்லாமல் இருந்தது. மக்கள் இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினார்கள். இந்த பிரச்சினையை உடனடியாக தீர்க்குமாறு ஜனாதிபதி மாவட்ட செயலாளருக்கு பணிப்புரை வழங்கினார். மல்வத்து ஓயாவுக்கு குறுக்காக அமைக்கப்பட்டுள்ள சப்பாத்து பாலத்துக்கு பதிலாக புதிய பாலம் ஒன்றை அமைக்குமாறும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட தரப்புக்கு அறிவுறுத்தியுள்ளார். உபதிசகம வீதியை காப்பீட்டிட்டு அபிவிருத்தி செய்யுமாறு ஜனாதிபதி வீதி அபிவிருத்தி அதிகார சபையையும் பணித்துள்ளார். இந்த கிராம பாடசாலையின் ஆசிரியர் பற்றாக்குறையும் குடிநீர் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளையும் உடனடியாக தீர்ப்பதாக ஜனாதிபதி அங்கு உறுதியளித்தார். உபதிசகம வீதிக்கு அருகில் அமைந்துள்ள பெருமதிமிக்க மூலிகை செடிகளை கொண்ட பிரதேசம் ஒன்றையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். வீதியின் இருமருங்கிலும் கூடியிருந்த மக்களுடனும் ஜனாதிபதி கலந்துரையாடினார். இந்த நிகழ்வில் மகா சங்கத்தினரும் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். கிழக்கு தென்னை அபிவிருத்தி பயிற்சி நிலையம் மற்றும் 4வது சுற்றுலா விடுதி என்பனவற்றின் திறப்பு விழா 5வது சுற்றுலா விடுதிக்கான அடிக்கல் நாட்டும் வைபவம் கப்துருபாய கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு என்பன பாசிக்குடா தென்னந்தோட்ட சூழலில் நேற்று நடைபெற்றன. இந்த நிகழ்வில் தெங்கு அபிவிருத்தி மற்றும் பெருந்தோட்ட அபிவிருத்தி அமைச்சர் AP ஜெகத் புஷ்பகுமார், மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன், கிழக்கு மாகாண ராணுவ கட்டளை தளபதி சதத்த திலகரத்ன உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். கப்ரு புரவர பயனாளிகளுக்கான பயிற்சி கருத்தரங்கும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் யுனானி மருத்துவ பீடத்தையும் அதற்கான வைத்தியசாலையையும் காத்தான்குடியில் அமைப்பதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. இந்த தகவலை பொருளாதார பிரதி அமைச்சர் MLA ஹிஸ்புல்லா தெரிவித்ததோடு இவை நிர்மாணிக்கப்படும் இடத்தையும் பார்வையிட்டுள்ளார். மருத்துவத்துறை மாணவர்களின் நலன் கருதியும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படும் மாணவர்கள் யுனானி மருத்துவ மேலதிக கற்கை நெறியை இலகுவாக பெறும் நோக்கிலும் இந்த யுனானி மருத்துவ பீடம் அமைக்கப்படவிருக்கிறது. புத்தளம் கல்வி வலயத்திற்குட்பட்ட ஆண்டிமுனை தமிழ் மகா வித்தியாலயத்திற்கு பாடசாலை உபகரணங்கள், இசைக்கருவிகள், விளையாட்டுப் பொருட்கள் என்பன வழங்கப்பட்டன. பாடசாலை அதிபர் கே தொண்டமான் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வடமேல் மாகாண சபை உறுப்பினர் MTM தாகீர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான உபகரணங்களை கையளித்தார். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. பாடசாலை அபிவிருத்தியை நிர்வாக சபை உறுப்பினர் உட்பட பலர் அங்கு சமமளித்திருந்தனர். இந்திருந்த பாடசாலையா அன்றிருந்த சீனன்குடா வெள்ளை மணல் கிராமத்தின் கருமலை ஊற்று வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகளும் வடிகால் அமைப்பு பணிகளும் இடம்பெற்று வருகின்றன. ஒரு கிராமம் ஒரு வேலை திட்டம் என்ற அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 20 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வும் 1 கோடி ரூபாய் செலவில் கருமலையூற்று வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகளின் ஆரம்ப நிகழ்வும் வெள்ளை மணல் பிரதேச சபை உறுப்பினர் AM பசீர் தலைமையில் நடைபெற்றன. பொருளாதார பிரதி அமைச்சர் சுசந்த புஞ்சி நிலைமை பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அபிவிருத்தி வேலைகளை ஆரம்பித்து வைத்தார். மருதமுனை மஷூர் மௌலானா விளையாட்டு அரங்கை நவீனமயப்படுத்தும் நோக்கத்தில் விளையாட்டு மைதானம், HL ஜமால்தீன் ஞாபகார்த்த பார்வையாளர் அரங்கு என்பன நிர்மாணிக்கப்பட்டு சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டன. அம்பாறை மாவட்ட கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் AM ரஹீப் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கல்முனை மாநகர முதல்வர் கலாநிதி இஸ்ராஸ் மீரா சாஹிப் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கட்டட தொகுதியை திறந்து வைத்தார். கல்முனை மாநகர சபை கால்பந்தாட்ட சம்மேளனத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் 1,50,00,000 ரூபாய் செலவில் இவை அமைக்கப்பட்டுள்ளன. கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் ஹர்லி சில்வீர உட்பட விளையாட்டுத்துறை பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தினரின் 512வது படைப்பிரிவினரும் யாழ்ப்பாணம் போலீசாரும் இணைந்து புத்தாண்டை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகளை நேற்று நடத்தியுள்ளனர். துரையப்பா விளையாட்டரங்கில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மரதன் ஓட்ட போட்டி, சைக்கிள் ஓட்ட போட்டி, கரப்பந்தாட்டம் உட்பட பலதரப்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றன. இதில் யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்துருசிங்க, யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் இந்து கருணாரத்ன, யாழ் மாநகர சபை முதல்வர் யோகேஸ்வரி பட்குணராஜா, யாழ் மாவட்ட நீதிபதி ஆனந்தராஜா ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டனர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சைக்கிள் வண்டிகளும் பரிசில்களும் வழங்கப்பட்டன. அதிக எண்ணிக்கையிலான மக்கள் அங்கு சமூகம் அளித்திருந்தனர்.
பின்தங்கிய மக்களின் வாழ்வாதார உதவித்தொகையாக நெக்டப் நிறுவனத்தின் நிதியை பகிர்ந்தளிக்கும் நிகழ்வு அட்டாளச்சேனையில் நடைபெற்றது. அட்டாளச்சேனை 15ஆம் பிரிவு கிராம அபிவிருத்தி சங்க கட்டடத்தில் மாதர் சங்க தலைவி திருமதி நிலுஃபா தலைமையில் இது இடம்பெற்றது. உதவி பிரதேச செயலாளர் எஸ் ஜெயரூபன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். 30க்கும் மேற்பட்ட பின்தங்கிய குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவித்தொகைகள் வழங்கப்பட்டன. நுவரெலியா மாவட்டம் அக்கரப்பத்தனை மன்றாசியிலிருந்து எர்பியன் வரைக்குமான தோட்டப்பாதை புனரமைக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஆறுமுகன் தொண்டமானின் ஆலோசனைக்கு அமைய பிரதி அமைச்சர் முத்து சிவலிங்கத்தின் 12.2 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த தோட்ட வீதி புனரமைக்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களும் மாணவர்களும் விவசாயிகளும் இதனால் பெரும் நன்மை அடைந்துள்ளனர். ஹட்டன் டிகோயா முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. இன்று காலை சுபவேளையில் பால்குட பவனியுடன் இந்த நிகழ்வு ஆரம்பமானது. கடந்த 5ஆம் தேதி ஆரம்பமான இந்த கும்பாபிஷேக கிரியைகள் ஸ்ரீ வெங்கட சுந்தரராம குருக்கள் குமார விக்னேஸ்வர விஜய பிரதீப் தலைமையில் நடைபெற்றன. இந்த மத வழிபாடுகளில் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன், மத்திய மாகாண சபை உறுப்பினர் கணபதி கனகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அமெரிக்க சனத்தொகையில் சுமார் 10 கோடி மக்கள் வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரபல குளோபல் ரிசர்வ் இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் அமெரிக்க பொருளாதாரத்தில் 88,000 தொழில் வாய்ப்புகள் மாத்திரமே உருவாகியிருக்கின்றன. அமெரிக்க தொழிற்படையில் 14.4% முழு நேரமும் தொழில் வாய்ப்பின்றி சிரமப்படுகின்றனர். இதன்படி 2 கோடி 20 லட்சம் மக்கள் தொழில் வாய்ப்பின்றி உள்ளனர். சுமார் 5 லட்சம் மக்கள் தொழில் வாய்ப்பை தேடும் முயற்சியை கைவிட்டுள்ளனர். நாளாந்தம் அதிகரித்து வரும் தொழில் வாய்ப்பின்மை காரணமாக அமெரிக்காவில் மத்தியதர குடும்பம் ஒன்றில் வருடாந்த வருமானமும் வீழ்ச்சி கண்டிருக்கிறது. 2000ஆம் ஆண்டில் மத்தியதர குடும்பம் ஒன்றின் வருடாந்த வருமானம் $54,841 காணப்பட்டது. 2011ஆம் ஆண்டில் அது $50,000 வரை குறைவடைந்தது. அமெரிக்காவின் தனியார் துறையும் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. அதனால் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சாத்தியம் குறைவடைந்துள்ளது. அமெரிக்க சனத்தொகையில் 7% கடுமையான வறுமையை எதிர்கொண்டுள்ளனர். அவர்களின் நாளாந்த வருமானம் $2 குறைவானதாகும். வரவு செலவு திட்டத்தின் துண்டுவிடும் தொகை அதிகரித்திருப்பதும் அமெரிக்க பொருளாதாரம் எதிர்கொண்டுள்ள மற்றும் ஒரு பிரச்சனையாகும். கடந்த மாதம் இந்த பெருமானம் $204 பில்லியன் வரை அதிகரித்திருந்தது. புதிய தொழில் வாய்ப்புகளை திட்டமிடும் நடவடிக்கை எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு செய்திகள் நிறைவடைந்தன. இனி வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.